இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பதி கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறீங்க? இதுதான் அந்த சாமி முகம் மாதிரியே தெரிகிற மலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும், வெங்கடாச்சலபதி மாதிரியே இருக்கும். நானே வந்து பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பதி செக்கிங் தாண்டி உள்ளே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏற ஆரம்பிச்சிச்சு. ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரங்கு அங்கங்கே இருந்தது. மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துலையுமே வந்து அந்த ஆர்ட்ஸ் ரொம்ப அழகாக கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க. டின்னர் சாப்பிட வந்தாங்க. பாப்பாக்கெல்லாம் ஊட்டியாச்சு. அவங்களாம் ஓரளவு சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய் ஹாய், அழகிங்களா? என்ன பண்ணுறீங்க? என்னடி வாய்ஸ் இது? மம்மி என்ன பண்ணுற? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பதி கிளம்பி போயிட்டுருக்கோம். 7 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேட்டாகி இப்போ 10 மணிக்கு தான் வந்து மாதாவரம் கிராஸ் பண்ணுறோம். ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம், போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா இந்த 1 இயர்க்குள்ளே பேபி இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டு போகும்போது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாமி தரிசனம் பார்க்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, லெட்ஸ் கோ. சரி பார்க்கலாம். என்னால் தான் டைமே ஆச்சு. நான் என்ன பண்ணுறது? இந்த 2 குட்டீஸை வச்சு கலப்புறதுக்குள்ளே போதும் ஆகுது. சரி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. போகலாமா? சரி. சென்னையிலேருந்து ஆவரேஜாக ஒரு 3 to 4 hours வரும். நமக்கு ஒரு 4 hours காட்டுது. நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டோல் வந்து கிராஸ் பண்ணுறோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாடியனூரில் இருக்குது. இந்த டோல் இப்போ தான் கிராஸ் பண்ணுறோம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு. ஸ்டே பண்ணுற மாதிரி எந்த பிளானும் இல்லை. ஸோ 4 hours போய் ரீச் ஆகிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் நைட்டுக்குள்ளே வர மாதிரி தான் பிளானு. ஸோ அது பண்ண முடியுமான்றது தெரியல. ட்ரை பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே பேபி இருந்தாங்கன்னா அந்த பாப்பா, அவங்க அம்மா அப்பா, தென் சிப்ளிங்ஸ் யாராக இருப்பாங்க இல்லையா, குட்டி பாப்பாவுடைய அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இவங்களுக்கு மட்டும் வந்து ஃபாஸ்ட் தரிசனம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். க்ரௌட் இருந்தாலும் ஒரு 1 to 2 hours கண்டிப்பாக பார்த்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகி ஈவினிங் 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2:30 வந்து போவோம்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 3 o'clock வந்து அங்கே போகிறது கரெக்டாக நினைக்கிறேன். ஒரு 3 hours வச்சா கூட ஒரு 6 o'clock வந்து நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் டின்னருக்கு கொஞ்சம் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours வச்சுக்கலாம். ஸோ ஒரு 7 to 8 o'clock வந்து வண்டி எடுத்தால் கூட இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 12 மணிக்குள்ளே வந்துடலான்றது என்னுடைய பிளான். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா தான்ஸ் vlogs. திஸ் இஸ் பிரபாவதி அண்ட் தான்சேன். வீடியோவில் 2 கை மாற்றத்தினாலனா ஃபேமிலியோட கார் ஓட்டிட்டு திருப்பதி மலை மேலே வரைக்கும் போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு அகைன் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆனோன்றதா பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுது இல்லையா, ஜூம் போகிறோம் பாருங்கள். அதுதான் வந்து திருப்பதி பெருமாளுடைய ஃபேஸ் தெரிகிற மலை. பார்த்தீங்கன்னா வந்து மூக்கு, வாய், அவருடைய ஃபேஸ் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். இங்கே திருப்பதி சாமி தரிசனம் புக் பண்ணுற ஆப்பில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற 90% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவு கொடுங்க. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருமலா வந்துட்டோம். திருப்பதி மேலே போர்டில் தெரியலையா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பதி சிட்டி ரீச் ஆகியாச்சு. ஒரு 3 hours வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேல் திருப்பதி மேலே ஏறணும், மலை ஏறணும். அதுவுமே ஒரு 24 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அது ஒரு 1 hour ஏறிடலாம் பொறுமையாக இருந்தாலுமே. நீங்களும் இதே மாதிரி 1 year பிலோ பேபி கூட்டிகிட்டு திருப்பதி சாமி தரிசனம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காம அந்த குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா டிஸ்சார்ஜ் சம்மரி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் சிப்ளிங் கூட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுமே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆர்ச்சாக வந்து தாண்டி நம்ம போயிட்டே இருந்தோம். கடைசியாக வந்து அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. இன்றைக்கி வந்து லீவ் 4 நாளில் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நிறைய கார் இருக்குது, எதுவுமே மூவே ஆகலை. இங்கே டோல் மாதிரி வந்து கார் மூவிங்லேயே இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து ஒரு 5 கார் நிறுத்திட்டு எல்லாமே இறங்கி வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் அப்படியே நிற்கும், ஹோல்ட் ஆகும். திருப்பி அவங்க எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி வந்து கார் எடுத்துக்கிட்டு அந்த செக் போஸ்ட்டை தாண்டுவாங்க. ஸோ சடனாக ஒரு இடத்துல மூவ் ஆகும், சடனாக அப்படியே ரொம்ப நேரம் நிற்கும் ஒரு இடத்துல. இந்த மாதிரி காரில் போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான லக்கேஜஸ் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி காரில் ஏறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களுக்கும் அந்த செக் போஸ்ட்டுக்குமே ரொம்ப தூரமாக வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் இருக்கும் போல். எங்களுக்கு இங்கேயே ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லீவ் நாளில் வரீங்கன்னா கண்டிப்பாக பிஃபோராக பிளான் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாக வந்துருங்க. ஏன்னா இங்கே டைம் ஆகிடும். இங்கே இருந்து அந்த ஸ்லோப்பாக மலையேற ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். எங்களுக்கு பின்னாடியுமே அவ்வளோ கார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த செக் போஸ்ட் மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எதுவும் வச்சிருக்கீங்களா இல்லை சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் கவர் எதுவும் வச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணதான். ஏன்னா மலையில் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் எதுவும் சேர்க்கணும். அதுக்காக ஃபுல்லாகவே வந்து கண்ணாடி பாட்டில் தான் தண்ணி கூட எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு. இங்கே இறங்கி பேக்லாம் செக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பதி செக்கிங் தாண்டி உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை தெரியுதுங்களா? அதுதான் திருப்பதி மலை.
அங்க ஒரு கோயில் இருக்கு பாருங்க. இதுதாடி. சரி இந்த வந்தாச்சு, இந்த மேலே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். சரி, சரி மேலே போலாமா? ஓடி ஓடி போயிடலாம். போலாம். இந்த திருப்பதி மலை ரோடோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போகிறதுக்கு மட்டும் ஒரு ரூட் இருக்கும், வரதுக்கு வேற ஒரு ரூட் இருக்கும். ஏன்னா வர்ற வண்டிலாம் அந்த பக்கம் வராது, போகிற வண்டி மட்டும் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 லேன் இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வண்டி வந்து ஃப்ரீயாக போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து வேற எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை, இங்கே நான் பார்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மலையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷன் தன்னுடைய உடலால் உருவான சேஷாசல மலைன்னு எல்லாமே சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா 7 மலை, அதில் 7வது மலையோட உச்சியில தான் வந்து வெங்கடேஸ்வர சுவாமியோட கோயில் இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3200 அடி உயரத்தில் இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து குண்டு குழியோ ஒரு பேட்சோ எதுவுமே இல்லை, அவ்வளோ கிளியரா இருக்கு ரோடு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள் இந்த வேர்ல்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 60,000 பக்தர்கள் வருவாங்க. அது இல்லாம ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh தாண்டும் அவ்வளோ க்ரௌட் வருவீங்க. நான் எப்பெல்லாம் திருப்பதி மலை வரணும் அப்பெல்லாம் எனக்கு ஒரு டிவைன் வைப் கிடைக்கும். அது பாசிட்டிவ் வைப்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் எனக்கு. இங்க இருந்து பக்கத்தில் இருக்க மலைகளை பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. மெதுவா போடி. இதோ குட்டியோட இருக்கு. போ இந்த மாதிரி போகிற வழியில் குரங்குகளையோ இல்லை வேறு ஏதாவது வனவிலங்குகளையோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அதுக்கு ஃபீட் பண்ண எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து சட்டப்படி குற்றம். இல்லைனா இது குரங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது ஒரு தப்பான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா வனவிலங்குகளும் தன்னுடைய உணவுகளை காட்டுக்குள்ளேயே வந்து தேடி உண்ணும் பழக்கத்தை கொண்டது. நம்மளாம் ரெகுலராக அதுங்களுக்கு உணவுகள் கொடுக்க நிறைய வனவுகள் ரோட்டில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால மக்களுக்கோ இல்லை வனவிலங்குகளுக்கோ விபத்துகள் நடக்க வாய்ப்பு அதிகம். இதனாலேயே வந்து இதெல்லாம் தரணும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரோட்டில் வந்து நின்று சாப்பிட பழகிடும். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம ஒரு வாரமோ ஒரு மாதமோ சில நாட்கள் வந்து கொரோனா மாதிரியான காலகட்டத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாதப்போ அதுங்க திருப்பி வந்து காட்டுக்குள்ள போய் உணவு தேடுறது ரொம்ப சிரமப்படும். அதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கிட்டே மேல் திருப்பதி வரைக்கும் வந்துட்டோம், மலையேறி வந்துட்டோம். ஸோ ஒவ்வொரு ஆர்ட்ஸுமே வந்து சூப்பராக வந்து ஒரு கோயில் மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் என்ன தேடணும்னா கார் பார்க் பண்ணாத தேடணும். கரெக்டாக ஒரு இடமே கிடைக்கல. எல்லா கார் பார்க்குமே வந்து ஃபுல்லாக இருக்கு. ஸோ ரோட்ல தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பாதி கார் நிற்க வச்சிருந்தாங்க. நாங்களுமே அப்படி தான் நிற்க வச்சுட்டு போகலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock இருக்கும் அப்ராக்சிமேட்டா. இப்போ எங்கள் பிளான் என்ன, கார் ஒரு நல்ல இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு அன்னதானம் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றதா பிளான். இப்போதைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே செக் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களையும் ஆல்கஹால் பான் மசாலா அது மாதிரி எதுவுமே வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால சிட்டி ஃபுல்லாவே வந்து ஒரு கிளீனா இருந்தது. கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அன்னதானத்தில் போய் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரலான திங்ஸ் எல்லாமே கார்ல வச்சுட்டு ஃபோன்ஸ் அண்ட் கேமரா மட்டும் லக்கேஜ் ரூம்ல டோக்கன் போட்டு கொடுத்துட்டோம். 2 hours later. ரொம்பவே அருமையாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து நல்லா பார்த்தோம் சாமி. இங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சுபதம் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி வரும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா 1 year பிலோக்கான என்ட்ரிலாம் வந்து கொடுக்குறாங்க. அது கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புது தரிசனம் வழியாக வர மக்கள் ஒவ்வொரு சேம்பரா அதாவது குடோன்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் வெயிட் பண்ணி வருவாங்க. அதில் கடைசி சேம்பர் கிட்ட வந்து சுபதம் கேட் வழியாக வரவங்கள அலோவ் பண்ணுறாங்க. என்னதான் குழந்தைகளை வச்சுக்கிட்டு சுபதம் என்ட்ரி வழியாக போனாலும் புது தரிசனம் வழியாக வர மக்கள் இங்கே ஜாயின் ஆகிறதுனால கண்டிப்பாக கூட்ட நெரிசல் இருக்குங்க. அதெல்லாம் உங்கள் குழந்தைங்களை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கங்க. ஒரு 1.5 மணி நேரத்திலேயே வந்து நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டோம். ஆனால் 1.5 மணி நேரமும் கூட்ட நெரிசலாக தான் போயிட்டு இருந்தது. இந்த தடவை ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சாமி தரிசனம் பார்த்தோம். ஏன்னா வந்து சாமியோட பக்கவாட்டில் இருந்து உள்ள அப்படியே நேராக என்ட்ராகி அங்கேருந்து சாமி கிட்ட வரைக்குமே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன கியூ மாதிரி போகுது. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 seconds வரைக்குமே நம்ம சாமியை பார்த்துட்டே வந்து மூவ் பண்ணி போகலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே லெஃப்ட்டை திருப்பி விட்டுறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 seconds தான் வந்து பார்க்க முடியும், அதுக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் ஒரு 10 seconds வந்து பார்க்குற மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பார்த்து முடிச்ச உடனே பிரசாதமாக வந்து குட்டியாக லட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புளியோதரையாக அதை மாற்றிட்டாங்க. புளியோதரையுமே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு கேட்க விட்டு தண்ணி குடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பயுமே கூட்டமாக இருந்தது. அப்பயுமே ஒரு 20 நிமிஷம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே வர முடிஞ்சது. வெளியே வந்த உடனே நேராக லட்டு வாங்குறதுக்கு லட்டு கவுண்டர் தேடி போயிட்டோம். என்ட்ரு ஆகும்போது என்ட்ரி டிக்கெட் கையில் கொடுத்துருப்பாங்க. அதையும் கேஷும் கையில் வச்சுக்கோங்க. லட்டோட விலை 50 ரூபாய். எங்களுக்கு 2 ஃப்ரீ லட்டு கொடுத்தாங்க. அது இல்லாமல் நாங்கள் ஒரு 10 லட்டு வாங்கிட்டோம். அவருமே தனியாக காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அதுக்குமே சேஞ்ச் எடுத்துட்டு போயிடுங்க. அப்படியே நம்ம டிராஃபிக்ல கார் எடுக்கிறதுக்குள்ள ஒரு 7:15 ஆயிடுச்சுங்க டைம். இப்போ பார்த்தீங்கன்னா மேப் போட்டோம்னா கிட்டத்தட்ட 4 hours காட்டுது. அப்ராக்சிமேட்டா ஒரு 11:15 வந்து நம்ம சென்னை ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. டைமுக்கு நம்ம சென்னைக்கு ரீச் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா நடுவில் டின்னர் வேற சாப்பிடணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடும். ஸோ அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 அந்த டைம் தான் நம்ம சென்னை ரீச் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு தண்ணீர் ரூட் இருக்கு. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா மேலே ஏற வண்டியெல்லாம் வந்து வர ஆப்போசிட்ல வண்டியே வராது. உங்களுக்கு நீங்க போற வண்டி மட்டும் தான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாம இருந்துட்டேன். நீங்க வந்து மொபைல் போன் இல்லைனா லக்கேஜுக்கு வந்து டோக்கன் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா சாமி தரிசனம் முடிச்ச உடனே அங்கே தனியாக ஒருத்தர் வந்து போய் நின்றுங்க. ஏன்னா அங்கேயே ஒரு பெரிய கியூ நிற்குது. அதுக்குமே வந்து ஒரு 1/2 hour மேலே ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி வந்து மலை ஏறி அன்னதானம் சாப்பிட்டு ரொம்பவே நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டு
லட்டு எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது மனசே ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இருக்கு, ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம கீழே இறங்குற இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா நடைபாதையா வர பக்தர்களும் வந்து கிராஸ் ஆவாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து தனியா தான் இருக்கும், ரோட்டோட கனெக்டடா இருக்காது. ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி வந்து பாத்வே மாதிரி இருக்கும், அது ரோட்டுக்கு பக்கத்துலயே இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் ரொம்பவே கவனமா பார்த்து வண்டி ஓட்டுங்க. எப்பயுமே சாமி கிட்ட வேண்டும் போது எனக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் வேண்டது இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு லைஃபை கொடுத்தா நான் வேண்டுவேன். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல, அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வேண்டுதல் எப்பயுமே இதுவா தான் இருக்கும், இது நடக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை. இங்க இருந்து கீழே பாத்தீங்கன்னா அந்த வியூ பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு, அது மொத்த சிட்டியுமே வந்து தெரியுது பாருங்க. பகல்ல மலை மேல ஏறும் போதும் பக்கத்துல இருக்க மலைகளும் சரி கீழே இருக்க சிட்டியும் சரி ரொம்பவே அழகா தெரிஞ்சது. நைட்டு அதை ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க, லைட்டிங்லாம் போட்டு ரொம்பவே அற்புதமா இருக்கு. கீழே இறங்கும் போது நிறைய ஹேர்பின் பெண்ட் வரும், அதனால ஓவர்டேக் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால முடிஞ்ச அளவுக்கு ஓவர்டேக் பண்ணாமலே போங்க. வழியா நாங்க கீழே இறங்கி வந்தாச்சு, மலையை விட்டு கீழே இறங்கியாச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா டிராபிக் நிறையவே இருக்கு, அதனால ரொம்பவே பார்த்து போங்க. கீழே இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் வேலையா ஹோட்டல் தான் தேடிட்டு இருந்தேன், எல்லாருக்குமே ரொம்ப பசி. திருப்பதியிலுமே பாத்தீங்கன்னா பெரம்பூர் சீனிவாசா ஹோட்டல் இருக்கு, அங்க ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஹோட்டல்ல போய் டின்னர் சாப்பிடலாம் சொல்லி பிளான் பண்ணோம், ஆனா அங்க ரொம்பவே கூட்டம் அதிகமா இருந்தது, அதனால வேற ஹோட்டல் போயிட்டோம். ஏன்னா முடிஞ்சளவு சீக்கிரமா சாப்பிட்டு வண்டி எடுத்தா தான் ஏர்லியா போய் ரீச் ஆக முடியுன்றதுனால ரெண்டு குட்டிஸ் வச்சுட்டு சாப்பிடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இங்கேயே எங்களுக்கு சாப்பிட்டு முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க. ஒரு வழியா குழந்தைகள் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டோம். வண்டி எடுக்கும் போதே லைட்டா தூரல் போட்டுட்டு வண்டி எடுத்து கொஞ்சம் வந்த உடனே செம மழை அடிச்சுதுங்க. கிட்டத்தட்ட நடுவில் ரோடே தெரியல, ஒரு குத்து மதிப்பா தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஒரு வழியா 12:30 தான் இந்த வீட்டுக்கு ரீச் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பயுமே கொடுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.